தலைமறைவான தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றில் இன்று முன்னிலையானார். யாழில் 11,081 குடும்பங்களுக்கு காணிகள் இல்லை. வெளியாகியுள்ள தகவல். தேசபந்துவின் வீட்டில் 1009 மதுபான போத்தல்கள். நாடாளுமன்றில் அம்பலமான தகவல். ஆசிரியர் தொழிலுக்காக காத்திருப்போருக்கு பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சபையில் சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன் எம்பி. 9 மாதங்களின் பின் பூமியில் கால்பதித்துள்ள சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர். கடலில் வீழ்ந்து நொறுங்கிய விமானம் 12 பேர் பலி. தலைமறைவாக இருந்த தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். 2023 ஆண்டு மாத்தறை வேலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக பிடியாணை பெற்றிருந்த அவர் இன்று காலை முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய தேசபந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தென்னக்கோனை நாளை வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாத்தறை வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 25,000 ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவும் நிலையில் ஏப்ரலில் நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு கிடைத்ததும் பட்டதாரிகளுக்கான நியமனம் உடனடியாக வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்கவே பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ள முடியும் என குறிப்பிட்ட பிரதமர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை சட்டமா அதிபர் ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்குவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மேலும் தெரிவிக்கையில், பட்டதாரிகளை ஆசிரியர் தொழிலுக்கு இணைத்துக் கொள்ள தடையாக இருப்பது உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் வழக்காகும். அடுத்த வழக்கு விசாரணையின் போது வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எமக்கு அனுமதி கிடைத்தால் உடனடியாக அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோனின் வீட்டிலிருந்து 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன்போது மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார். பல நாட்களாக நாட்டில் தலைமறைவாக இருந்து பாதுகாப்பு துறையின் சிறப்பு கவனத்தை ஈர்த்த தேசபந்து தென்னக்கோன் மாத்தறை நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த ஒரு குழு ரோகந்த பகுதியில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அங்கு 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் 795 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் 214 மது போத்தல்கள் உள்ளடங்குவதாகவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். அவரது துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டலையும் வீட்டில் இருந்த 2 நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக அளவிலான தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்றும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் விளக்கியுள்ளார். எதிர்காலத்தில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கை அளிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளுக்கான தளங்கள் எங்கேயும் திறக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். வரவு செலவு திட்டத்தின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு, இளைஞர்கள் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கான ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இப்போது யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு பிரியாணி மற்றும் சாப்பாட்டு
சாப்பாட்டு கடைகள் திறக்கப்படுகின்றன. இவ்வாறு சுற்றுலா பயணிகளுக்கு சாப்பாடு கொடுக்க பிரியாணி கடைகள் திறக்கப்படுகின்றனவே தவிர யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியாவில் உள்ள இளைஞர்களுக்கான வேலைக்கான தளம் எங்கே திறக்கப்படுகின்றது? உற்பத்தி துறை, வேலைவாய்ப்புக்கான தளங்கள் தள்ளி போகின்றன. உங்களின் 5 ஆண்டுகளில் செய்யும் ஆட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். இதற்கான உங்களின் முன்னேற்றமான முயற்சிகளுக்கு எங்களின் ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் 11,081 குடும்பங்கள் தமக்கு காணிகள் இல்லை என்றும் காணிகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளன என்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி கடந்த 2024 மற்றும் 2025 ஆண்டு காலப்பகுதிகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலர் பிரிவுகளில் காரைநகர் பிரதேச செயலர் பிரிவில் 27 குடும்பங்களும், கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 823 குடும்பங்களும், கரவட்டி பிரதேச செயலர் பிரிவில் 796 குடும்பங்களும், யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவில் 2,828 குடும்பங்களும், மருதங்கேணி பிரதேச செயலர் பிரிவில் 342 குடும்பங்களும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் 568 குடும்பங்களும் காணி பிரச்சினை குறித்து கோரியுள்ளனர். அதற்கமைய மாவட்டத்தில் 1,181 குடும்பங்கள் தமக்கு காணிகளை வழங்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 9 மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ், ஃபுட்ஸ் வில்மோர் உள்ளிட்ட 4 பயணித்த விண்கலம் பத்திரமாக தரையிறங்கியுள்ளது. 17 மணி நேர பயணத்துக்கு பிறகு புளோரிடாவில் உள்ள கடற்கரையில் அவர்களது விண்கலம் தரையிறங்கியது. தரையிறங்கும் டிராகன் விண்கலத்தில் இருந்த விண்வெளி வீரர்களை மீட்க தயார் நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் குழு அவர்களை மீட்டுள்ளனர். தற்பொழுது அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமியில் கால் பதிக்க உள்ள நிகழ்ச்சியை நாசா நேரலையாக ஒளிபரப்பியுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு வீரரான ஃபுட்ஸ் வில்மோர் கடந்த ஜூன் 5 ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்காவின் ஹோண்டுராஸில் நடந்த விமான விபத்தில் 12 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தில் 5 பேர் உயிர் தப்பியதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹோண்டுராஸ் நாட்டில் ரோவாடான் தீவிலிருந்து லான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் சிறிய ரக வர்த்தக விமானம் ஒன்று 17 பயணிகளுடன் நேற்று முன்தினம் புறப்பட்ட போது திடீரென விபத்தில் சிக்கி கடலில் விழுந்துள்ளது. இதனை பார்த்த கடற்தொழிலாளர்கள் சிலர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 5 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு 12 பேர் உயிரிழந்துள்ளனர். விமானம் முழு உயரத்திற்கு செல்ல முடியாமல் விபத்தில் சிக்கி கடலுக்குள் மூழ்கியது என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.